அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலியில் ஒலிப்புத்தக நேரம். கதை அலை. புதிய ஆத்திச்சுடி கதைகள். ஆசிரியர் ஸ்ரீவி ஐயா. அத்தியாயம் 1. அச்சம் தவிர். டிசிஸ்ட் ஃபியர். அந்த மாநகரத்தின் பரபரப்பாக இயங்கும் மையப்பகுதியில் அந்த அங்காடித் தெரு இருந்தது. அருகருகே கூப்பிடு தூரத்தில் மசூதி ஒன்றும் தேவாலயம் ஒன்றும் சிவன் கோவில் ஒன்றும் அமைந்திருந்தன. அனைத்து மதத்தினரும் இணக்கமாக தத்தம் வழிபாட்டுத் தலங்களில் வழிபட்டு வந்ததோடு எதிர்கால சந்ததியினருக்கு அறிவுக்கண் திறக்கும் அளவில் துவக்கப்பள்ளி துவங்கி உயர்நிலைப் பள்ளி வரை உள்ள 2 பாலார் படிக்கும் கல்விச்சாலை ஒன்றையும் நிறுவியிருந்தனர். சமூக நல் இணக்கத்திற்கு உதாரணமாய் திகழ்ந்தது அப்பகுதி. அவ்வூரின் கண்ணே படும் அளவு அம்மாநகரின் ஒட்டுமொத்த பார்வையும் அப்பகுதியின் மீதே இருந்தது. அங்காடி வியாபாரிகள் சங்கத்திலும் அனைத்து மத பிரதிநிதிகளும் இருந்ததால் பிரச்சனை ஏதும் அப்பகுதியில் எழாதவாறு அமைதி நிலவியது. கண்பட்டார் போல, தேன்கூட்டில் கல்லெறிந்தாற் போல அப்பகுதியில் பதற்றத்தை உண்டாக்கிடவே சில விடயங்கள் சிறிது சிறிதாக அரங்கேறத் துவங்கின. வியாபாரிகள் சங்க நடவடிக்கைகளில் அரசியல் மாஃபியா கும்பல் தலையிடத் துவங்கியது. சாராய ஆலை குழுமத்தின் சொந்தக்காரர் நேரடியாக களமிறங்கி தனது சித்து வேலைகளை துவக்கினார். மதரீதியான பிரிவினைகளை திட்டமிட்டு உருவாக்கினார். தனது கை ஓங்கிடும் நிலையில் சாதீய பிரிவினைகளையும் உள்ளே புகுத்தி எதிர்ப்பு குரல்களை அடக்கினார். 2 வருடங்களில் அப்பகுதியில் தனது ராட்சத செல்வாக்கினை உறுதி செய்த கையோடு ஒரு பெரிய சாராயக் கடையையும் அங்கு திறந்து வைத்தார். பெருமை மிகு மையமாக விளங்கிய அப்பகுதி குடிப்பிரியர்களின் சாம்ராஜ்யமாகி போனது. வழிபாட்டுத் தலங்கள் போவோருக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கும் தீராத தலைவலியாகவும் போனது. தினம் ஒரு கலாட்டாவாகவும் பொழுதொரு பிரச்சனையாகவும் அப்பகுதியே ரவடிகளின் விளையாட்டுக் களமானது. மக்களின் புகார்களும் நல்லவர்களின் மனுக்களும் காற்றில் பறக்க நாளுக்கு நாள் சாராய மாஃபியாவின் அட்டூழியங்கள் அதிகரித்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் அந்த பள்ளியில் படித்து வரும் 8ஆம் வகுப்பு மாணவன் மதிவாணனும் அவன் நண்பர்கள் 5 இணைந்து போராட்டத்தை துவங்கினர். தினம் தினம் பள்ளி பிள்ளைகளை தொந்தரவு செய்வதும் அடிப்பதும் மிரட்டுவதுமாக இருந்த மது பிரியர்கள் மீது அவனது வகுப்பு மாணவி சுபைதா கல்லை விட்டெறிந்த சம்பவம் அம்மாநகரத்தின் கவனத்தை ஈர்த்தது. அடிபட்ட குடிகாரன் ஒருவன் அச்சிறுமியை கீழே தள்ளி மிதித்தது பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது. அந்த சிறு பொறியை தமக்கு சாதகமாக்கி மதிவாணனும் அவனது தோழர்களும் அங்காடி முழுவதும் கையெழுத்து வாங்கி ஆட்சியரிடம் மனு அளிக்க முயற்சித்தனர். அதற்கு அவனது பள்ளி நிர்வாகம் துணை நின்றது. சாராய கூடாரத்தின் அஸ்திவாரத்திற்கு ஆபத்து என தெரிந்ததும் சாராய முதலாளி தனது ஏவல் நாய்களை ஏவினார். அந்த நாய்களுக்கு துணையாக காவல்துறை விசுவாசிகளையும் அனுப்பி வைத்தார். நடுத்தெருவில் அச்சிறுவர்கள் ரவுடிகளால் தாக்கப்படுவதையும் காவல்துறையின் காக்கிச் சட்டை ரவுடிகளுக்கு துணை நிற்பதையும் பதைப்பதைக்கும் காணொலியாக காட்சிப்படுத்தி படம் பிடித்து சிலர் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்தனர். அதுவே சமூக ஊடகங்களில் பரபரப்பாக வைரலாகி தலைமை செயலகத்தின் அறைகளை சூடாக்கியது. ஆட்சியர்களின் குளிர்சாதன அறைகள் கொதிக்கத் துவங்கின. ஊடக தர்மத்தின் மீது கொஞ்சமேனும் அக்கறை கொண்ட சில ஊடகங்களும் களம் இறங்கின. ஆட்டவோ அசைக்கவோ முடியாதென கொக்கரித்து கொண்டிருந்த அந்த சாராய ஆலை முதலாளியின் நிலை ஆட்டம் காணத் துவங்கியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற கையோடு மதிவாணன் தலையில் கட்டோடு தன் பள்ளிச் சிறார்களுடன் சாலை மறியல் போராட்டத்தை பெற்றோர்களின் ஆதரவோடு முன்னெடுத்தான். ஊடகங்களின் வெளிச்சம் அங்கு அதிகமாக பாய்ச்சப்பட்டது. எதிர்க்கட்சிகளும் தத்தம் ஆதாயங்களுக்காக குரல் கொடுத்தன. அந்த சாராய முதலாளி ஏற்கனவே அதே எதிர்க்கட்சி ஆண்டபோது அதன் முக்கிய பிரமுகராக வலம் வந்தவர்தான். ஆனாலும் அரசியல் ஆதாயத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யும் அரசியல் களத்தில் இதெல்லாம் சாதாரணம்தானே. நிலைமை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து பொதுமக்களும் கைகோர்க்க போராட்டம் தீவிரமானது. சுவோமோட்டோவாக நீதிமன்றம் பிரச்சனையை கையில் எடுத்ததும் நிலைமை மிக மிக மோசமானது. வேறு வழியின்றி அரசு நேரடியாக தலையிட்டு அப்பகுதி காவல்துறையினர் சிலர் இடம் மாற்றியதுடன் அந்த சாராயக் கடையை மூடிட உத்தரவிட்டது. கடையின் வாசலை வடக்குப்புறம் மூடிவிட்டு கிழக்குப்புற சந்தினில் திறக்க எடுக்கப்பட்ட
தகுடுதத்த வேலையையும் மக்களின் ஒன்றுபட்ட இயக்கம் முறியடித்தது. பல்லாண்டுகள் கழித்து அப்பகுதி மீண்டும் சுத்தமானது. தொலைந்து போன நல் இணக்கமும் சமூக அமைதியும் மெல்ல மெல்ல திரும்பத் துவங்கின. வழிபாட்டுத் தலங்களில் வழிபாடுகள் முன்பை போலவே முனைப்போடு முன்னெடுக்கப்பட்டன. கிறிஸ்மஸ் அன்று அனைவருக்கும் கேக் கிடைத்தது. ரமலான் நோன்பு முடிந்த அன்று எல்லோருக்கும் பிரியாணி கிடைத்தது. பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலும் தீபாவளிக்கு தின்பண்டங்களும் தாராளமாக அனைவருக்கும் வழங்கப்பட்டன. புயலுக்குப் பின் திரும்பிய அமைதியில் அப்பள்ளிக்கூடம் பல சிறந்த மாணவ செல்வங்களை சமூகத்திற்கு தொடர்ந்து கொடுக்க தயாராகியது. அப்பள்ளியில் ஆட்சியர் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு பாராட்டுக் கூட்டத்தில் மதிவாணனுக்கு பாரதி படம் பொறித்த ஒரு ஷீல்டும் பாராட்டு நர்ஸ் சான்றிதழும் அவர் கையால் வழங்கப்பட்டன. அதில் கண்ட வாசகம், அச்சம் தவிர். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த புதிய ஆத்திச்சுடி கதையான அச்சம் தவிர் பிடிச்சிருந்ததா? எனக்கு இந்த கதையை படித்த உடனே ஞாபகம் வந்தது அதே பாரதி எழுதிய சில வரிகள்தான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, அப்படிங்கிற வரிகள் தான். நீங்களும் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிரலாமே. உங்களில் சில பேர் இப்பவே அடுத்த வாரம் புதிய ஆத்திச்சுடி கதையின் தலைப்பை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ஆண்மை தவறேல். அதுதான் அடுத்த வார கதை. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு இந்த கதை அலை நேரத்தில் இணைய நான் ஆவலா இருக்கேன். இது சொல் அலை, கேட்க ரசிக்க உங்கள் ஸ்ரீவித்யாவுடன்.